3. வணக்கம், வெல்கம் டு டிடிஆர்இ கிரியேஷன். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செயின் ஸ்டிச்சை டிசைனில் வந்து எப்படி நம்ம போடுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு கார்னர் வரும்போது நம்ம செயின் ஸ்டிச்சை எப்படி டர்ன் பண்ணி திருப்புறது அப்படின்றதையும், கர்வி வரும்போது அதில் செயின் எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த டிசைன்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு இதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிசைன் என்னென்ன போடணுன்றதை சொல்லிட்டு, ஒரு கொடியில் லீஃப் எப்படி வரைகிறது, சரிங்களா? ஒரு கொடியில் லீஃப் எப்படி வரைகிறது, வரைஞ்சி அதில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்னென்ன டிசைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த கொடியில் நான் உங்களுக்கு அந்த கர்வி வர இடத்துல எல்லாம் எப்படி போடும்போதே உங்களுக்கு இந்த டிசைனை எப்படி போடணுன்றது தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாமா? அப்போ பாருங்கள், கொடி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. பென்சிலால் வரைஞ்சிக்கிட்டு அதில் லீஃப் போட்டுக்கிறோம். இப்போ இதில் கர்வும் வந்துடும், கார்னரும் வந்துடும். அப்போ நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ இது பார்த்தாலே போதும். இதை நீங்கள் அழகாக ஈஸியாக நீங்களாகவே போட்டுடலாம். ஓகேங்களா? கொடிக்கு வந்து க்ரீன் கலரே போட்டு காமிக்கிறேன். ரெண்டு த்ரெட்டாக எடுத்துக்கணும். சில்க் த்ரெட்டை பொறுத்தவரைய உங்கள்கிட்ட ஒரு கண்டு மட்டும்தான் இருக்குன்னா கொஞ்சம் த்ரெட்டு விட்டுட்டு ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? முடிச்சு போட்டுக்கிட்டு ஆரம்பிப்பீங்க. த்ரெட் கீழே வச்சுக்கோங்க மடியில். ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் ஸ்டாண்டுக்கு சென்டரா வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சு போட போகிறோம். கர்வ் வரும்போது செயினை வந்து அந்த கர்வுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக போடணும். நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடும். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கர்வ் வந்து இங்கே இருக்குது, ஆனால் நமக்கு செயின் வந்து எங்கே ஸ்ட்ரெயிட் லைனாக வருது. அப்போ நம்ம இவ்வளோ தூரம் செயின் கொண்டு போகக்கூடாது. சின்னதாக செயின் போடும்போது உங்களுக்கு அந்த கர்வ் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் செயின் பெருசாக போட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் கிடைக்கும், நமக்கு கர்வ் வந்து கரெக்டாக வராது. நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப இப்படி கிராஸாக இந்த பக்கம் திருப்புறது அப்படிலாம் செஞ்சீங்கன்னா த்ரெட்டு வந்து நீடிலில் நிற்காது, போடவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக போட முடியும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கிராஸாக நீடில் பிடிச்சாதான் வருது அப்படின்னு நீங்கள் அதிலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பீடு கிடைக்காது, செயின் போடுறது ரொம்ப சிரமமாக போயிடும். நீங்கள் ஈஸியாக வருது, எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போடுவீங்க. ஆனால் அந்த மெத்தடு வந்து ரொம்ப தப்பான மெத்தடு. நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும்.
இப்போ இந்த லீஃப் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இதில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆப்போசிட்டில் போய் திருப்பணும் கார்னரை பொறுத்தவரைய. த்ரெட் வந்து இதில் சிங்கிள் த்ரெட்டு தான் வந்திருக்கு. நம்ம அப்படியே போடக்கூடாது. சிங்கிள் த்ரெட்டு வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பிரிச்சுட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடணும். அடுத்த லீஃபு முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பணும். அப்போ தான் அந்த கார்னர் வந்து நம்ம கரெக்டான ஷேப் கிடைக்கும். இதே மாதிரியே மீதி லீஃபையும் நீங்களே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டிசைன் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும். போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.